ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பு மேலே கடாயை வச்சு கடாய் சூடானதுக்கு அப்புறமா நான் அதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிட்டு இருக்கிற நேரத்தில் நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆட்டு ஈரல் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். இன்றைக்கி நான் செய்ய போகிற இது இப்போ ஆட்டு ஈரல். எண்ணெய் சூடாகிட்டே இருக்கிற சமயத்தில் மிக்சியில் 2 பல்ஸ் தான் விட போகிறேன். இதில் என்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தனியா, மிளகு, சீரகம், கிராம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாமே போட்டு 2 பல்ஸ் தான் விட போகிறேன். நீங்கள் வேணுன்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. எண்ணெய் சூடானா ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு இந்த அரிச்ச அந்த 2 பல்ஸ் விட்டோம் பார்த்திங்களா, அந்த மசாலாவை நம்ம சேர்த்துக்கிறோம். பாருங்கள், எல்லாமே கொஞ்சம் குறந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா இது ஒரு மாதிரி ஒரு கிரன்ச்சியான ஃபீல் வரும். அந்த ஈரலோட ஸ்மெல் சிலவங்களுக்கு பிடிக்காது. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி அரைக்காமல் நம்ம ரெடிமேடாக விற்கிற கரம் மசாலா கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது பாருங்கள், இதுதான் ஈரல், ஆட்டு ஈரல். இதை நல்லா தேவையான சைஸ்க்கு கட் பண்ணி உப்பு போட்டு கழுவி எடுத்திருக்கேன். இப்போ இது பாருங்கள், இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. அது கூட நான் இந்த ஈரலை நான் சேர்க்குறேன். ஈரல் எண்ணெயில் சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஒரு மாதிரி கலர் மாறிடும். பாருங்கள், ஈரலெல்லாம் நம்ம சேர்த்து இந்த மிக்சர் அந்த ஸ்பைசஸ் போட்டிருக்கேன் பார்த்திங்களா, ஒன்றும் பாதிமாக அரைச்சிது. அது நல்லா இந்த ஈரல் மேலே படுற மாதிரி இந்த ஈரலோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு, இந்த பச்சை வாசனை போக தான் நம்ம அந்த மசாலாவே நம்ம சேர்த்துருக்கோம். முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் கரம் மசாலா கூட நீங்கள் போட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் சமைச்சா நல்லாயிருக்கும். அதே மாதிரி கேஸும் மிச்சமாகவும் சொல்லுவாங்க. இதை பாருங்கள், இந்த அளவுக்கு சுருண்டு வரணும் ஈரல். எண்ணெய் பாருங்கள் பிரிஞ்சு வந்திருக்கு. மசாலா எல்லாமே இதை நல்லா பட்டுருக்கு, நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. பாருங்கள், இந்த எண்ணெய் பார்த்தா நிறையா இருக்கும், ஆனால் போக போக எண்ணெய் அவ்வளோவா இருக்காது. இப்போ இது நல்லா புரிஞ்சு வந்துச்சு. பாருங்கள், இந்த ஈரல் நல்லா பாதி அளவுக்கு வெந்திருக்கு. பார்த்திங்கன்னா மிளகு கூட பாருங்கள் ஒன்றும் பாதியமாக தான் அரைப்பட்டிருக்கு 2 பல்ஸ் விட்டுனால. இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்னொரு பாத்திரத்தில் அப்படியே அந்த ஸ்பைசஸோடு சேர்த்து எடுத்து நம்ம இன்னொரு பாத்திரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கணும். அந்த ஈரலோட ஸ்மெல் சிலவங்களுக்கு பிடிக்காதனால இதில் இஞ்சி தனியாக வெட்டி வச்சுருக்கேன், வெங்காயம், தக்காளி சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ அந்த ஈரல் பொரிச்ச எண்ணெயிலேயே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பூண்டை போட்டு லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஃப்ளேம் ஏற்றவே இல்லை. லோ ஃப்ளேமில் இந்த பூண்டை போட்டு நல்லா வதக்கணும். பூண்டு நல்லா வதங்கிட்டுருக்கோம். இது ஒரு 3 பல் பூண்டு நான் போட்டிருக்கேன். இது கூட இப்போது வெங்காயம் சேர்க்குறேன். குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயத்தை நான் இதோட சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுக்க போகிறேன். ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது. ஃப்ளேம் லோவில் தான் இருக்கணும். நான் என்றைக்குமே சொன்ன மாதிரி ஃப்ளேம் லோவில் தான் நான் குக் பண்ணுவேன். டேஸ்ட்டாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க, கேஸும் மிச்சமாகவும் சொல்கிறாங்க. ஆனால் அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது, ஓகே. ஆனால் கேஸ் மிச்சமாகுது என்னன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். பாருங்கள், இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூட இந்த வெங்காயத்துக்காகவும் இந்த மசாலாக்காகவும் இந்த ஈரலுக்காகவும் சேர்த்து ஒரே டைமில் நான் உப்பு போட்டேன். எனக்கே நான் உப்பு ஒரே டைமில் தான் நான் போடுறது. இது வரைக்கும் நான் போடுறது உப்பு எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஸோ நான் ஒரே டைமில் போட்டேன். உங்களுக்கு எப்படின்னு பார்த்து நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கிளறி விடணும். பாருங்கள், வெங்காயம் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு. ரொம்ப கருகலை, அதே நேரத்தில் ரொம்ப இதுவாகவும் இல்லை. இப்போ இந்த அளவுக்கு நல்லா இது பண்ணதுக்கப்புறமா நம்ம இது கூட என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டியாக நறுக்கின தக்காளியை நம்ம சேர்க்க போகிறோம். தக்காளியை நல்லா குழஞ்சி வரணும். தக்காளி ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன். 2 பேருன்றதுனால எல்லாமே வெங்காயமும் ஒரு வெங்காயம் தான், தக்காளியும் ஒரு தக்காளி தான். நல்ல பெரிய தக்காளி, பெரிய வெங்காயம் இதெல்லாம் குட்டி குட்டியாக நறுக்கி நான் போட்டிருக்கேன். நல்லா வதக்கணும். வெங்காயத்தை நல்லா அப்படி கொத்தி விட்டிங்கன்னா அந்த முழுசாக இருக்க தக்காளியெல்லாம் நல்லா வெந்து வரும். இந்த டைமில் இப்போ இஞ்சி பேஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா போடுறேன். இஞ்சி பேஸ்ட்டு போட்டிருக்கேன். ஃப்ளேம் லோவாக தான் இருக்குது. நல்லா கிளறி விடணும். இந்த இஞ்சி பேஸ்ட்டு இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஏற்கனவே நம்ம பூண்டு சேர்த்துருக்கோம். பூண்டு உடம்புக்கு நல்லது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதாவது இதை நான் சேர்த்துருக்கேன். நல்ல ஸ்மெல் கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த டேஸ்ட்டும் ஸ்மெல்லு செம்மையாக தூக்கி கொடுக்கும். அதுக்காக தான் போட்டிருக்கு. நல்லா வதக்கி விடணும். பாருங்கள், அந்த பூண்டெல்லாம் உங்களுக்கு தெரியும், சின்னதாக நல்லா வெந்திருக்கு. ஆனால் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் நல்லா வெந்திருக்கும். நல்லா இந்த மாதிரி கொத்தி விடணும். தக்காளி நல்லா வேகட்டும். நல்லா வெந்துட்டுருக்கணும். அடிக்கடி கொஞ்சம் கிளறி விடணும். பாருங்கள், அடி பிடிக்கவே இல்லை. நான் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றல. பாருங்கள், அந்த ஈரல் பொரிச்ச எண்ணெயில் தான் நம்ம செஞ்சுருக்கோம்.
அடி பிடிக்காமல் இருக்குது பார்த்திங்களா. இது வந்து நான் வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அந்த தக்காளி வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா, அதுலேயே நான் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இப்போ இது வந்து தனி மிளகாத்தூள் வந்து 1.5 ஸ்பூன் நான் போடுறேன். 1.5 ஸ்பூன் போட்டாச்சு. அது கூட அடுத்தது வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா வந்து தனியாத்தூள் வந்து 1 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட தான் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அதுக்காக நல்லா மிக்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி அந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போகணும். அந்த மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூளோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா என்ன பண்ணணும், நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா இது பண்ணி விடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இந்த பச்சை வாசனை போகிறதுக்காக தான். அடி பிடிக்கவே இல்லை பாருங்கள். லோ ஃப்ளேமில் வச்சா இதுதான் ஒரு இது, அடி பிடிக்காது. எண்ணெயும் நம்ம நிறைய சேர்க்க தேவை கிடையாது. இப்போது இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறமா நல்லா வந்துடுச்சு பாருங்கள். மிக்ஸ் ஆகிடுச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு எல்லாமே பாருங்கள். இந்த அளவுக்கு இன்னும் பூண்டு பார்த்திங்களா, இது வந்து நம்ம சாப்பிடும்போது அந்த ஈரலோட ஸ்மெல் வராமல் நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் இந்த இஞ்சி பூண்டு எல்லாம் வந்து நம்ம பல் கடிக்கும்போது கொஞ்சம் நல்லா நறுக்குன்னு இருக்கும். இப்போ நம்ம அந்த ஈரல் நம்ம வறுத்து வச்சோம் பார்த்திங்கன்னா, அந்த ஈரலை வந்து நம்ம இதில் போட்டு நல்லா கிளறணும். இந்த ஈரலோட வந்து நம்ம என்ன எதுக்கு கிளறணும், அந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறணும். ஏற்கனவே இது வந்து ஒரு 50% தான் வெந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா அந்த எண்ணெயில் போட்டனால. இப்போது நம்ம அந்த மசாலா போட்டதில் வந்து அந்த கடாயில், அதாவது அந்த பாத்திரத்தில் நம்ம வந்து அந்த ஈரல் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் வந்து 1.5 டம்ளர் தண்ணியை விட்டு இந்த கடாயோடு சேர்த்து நம்ம சேர்க்கணும். இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், குழம்பு பதத்தில் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இது போக போக வந்து நல்லா ஒரு மாதிரி தொக்கு மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் ரசம் சாதத்துக்கு சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் வந்து இதையே அப்படியே நீங்கள் சாப்பாட்லேயும் போட்டு பிரட்டி சாப்பிட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த ஈரல் வந்து கல்லீரல், ஆட்டோட கல்லீரல். இன்னொரு நெக்ஸ்ட் டைம் வந்து மண்ணீரல்னு சொல்லுவாங்க தெரியுமா, செவ்ரொட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அது செய்கிறத நான் அப்புறம் காட்டுறேன் எப்படின்ட்டு. இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் கொடுக்கணும், நல்லா கொதி வரணும். பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு வருது. இப்படி நல்லா கொதிக்கணும். அந்த மிளகு எல்லாமே வந்து நம்ம பல்லில் படும். இந்த ஈரலோட ஸ்மெல்லு சிலவங்களுக்கு பிடிக்காது, ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை. ஈரோட ஸ்மெல் அவ்வளோவா இருக்காது, ஆனால் நான்வெஜ் சாப்பிட்ட டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாசனை நல்லா வரும், நல்ல வாசனை வருது. நல்லா அப்படியே தலைன்னு கொதிக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதிக்கும் போது நம்ம ஒரு கிளறி அடிக்கடி கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கிளறி விடணும். லோ ஃப்ளேமில் இருக்கனால அடி பிடிக்காது. பாருங்கள், நல்லா தலைன்னு கொதித்து வருது. அடி எதுவும் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு கிளறி விடணும். அடி எதுவுமே பிடிக்கல பார்த்திங்களா, எதுவுமே அடி பிடிக்கவே பிடிக்காது. லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா அடி பிடிக்காது. பார்க்கறதுக்கு தண்ணி மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் கொஞ்சம் நல்லா தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு. ஈரல் வந்து இப்போ 3/4 பதத்துக்கு வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு பார்த்திங்களா, தண்ணியெல்லாம் நல்லா இதுவாகிடுச்சு பார்த்திங்களா. இது வந்து நீங்கள் கூட்டுக்காகவும் சாப்பிட்டுக்கலாம், சாம்பார் சாதம், ரச சாதம், இந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்கல அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து சாப்பாட்டோடையே சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். சாப்பாட்டில் போட்டு பிரட்டி நம்ம சாப்பிட்டுக்கலாம். நாங்களே எப்படி பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா, இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா அந்த கடாயில் இருக்கும் அந்த இதெல்லாம் ஸ்பைசஸ்லாம் ஒட்டியிருக்கோம் பார்த்திங்கன்னா, அதுலேயே நாங்கள் வந்து சாப்பாட்டை கொஞ்சம் போட்டு விரட்டி எடுத்து சாப்பிடுவோம். ஸோ பாருங்கள், நல்லா தலைன்னு கொதிக்குது. நல்லா இந்த மாதிரி கொதி வரணும். எல்லா இடத்துலையும் நல்லா பபிள்ஸ் வருது பார்த்திங்களா. இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும், வேகுது. இப்போ இது கூட வந்து நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை நம்ம சேர்க்குறோம். கொத்தமல்லி வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல ஸ்மெல் வரும். கொத்தமல்லியை போட்டுட்டு ஒரு வதக்கிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா பிளேட்டை போட்டு நம்ம மூடி வச்சிடணும். என்றைக்குமே கொத்தமல்லி போட்டதுக்கப்புறம் ஃபைனலாக தான் கொத்தமல்லி போட்டு பிளேட்டை போட்டு நம்ம மூடி வச்சிட்டோன்னா நல்ல அந்த கொத்தமல்லி வாசனை நல்லா இருக்கும், ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். அந்த கொத்தமல்லிக்கு சாறு நல்லா உள்ளே இறங்கி போய் நல்லா இருக்கும். இப்போது நல்லா வதங்கி வருது பாருங்கள், நல்லா கொதிக்குது, அடி பிடிக்கலை. இப்படி நல்ல இதுவாகணும். கொஞ்சம் அடிக்கடி கிளறி விட்டுக்கணும், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கிளறி விட்டுக்கணும். என்ன தான் லோ ஃப்ளேமில் நம்ம வச்சுருந்தாலும் அடிக்கடி கொஞ்சம் கிளறி விட்டுட்டா நல்லது. இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பிளேட்டை போட்டு மூடிடுறேன். கொத்தமல்லி போட்டிருக்கேன் பார்த்திங்களா, ஒரு பிளேட்டை போட்டு மூடிட்டேன்.
இப்போ பாருங்கள் பிளேட் எடுத்ததுக்கப்புறமா எப்படி இருந்தது. இப்போ பாருங்கள் நல்லா சுண்டி வந்துருச்சு, நல்லா கிரேவி மாதிரி இருக்குது. இது வந்து கிரேவி தான், இது வந்து ஈரல் கிரேவி, ஆட்டு ஈரல் கிரேவி. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்படி தான் குக் பண்ணுவேன், இல்லை வேறு மாதிரி குக் பண்ணுறதா இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.